எம்மி அடுப்படை சேனல்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் சக்கப்பழத்தை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு சக்கப்பழ சீசன். ஸோ இதையும் ராகியும் வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதாவது இந்த ராகி வந்து நான் வந்து முளைக்கட்டி எடுத்துக்க ராகி. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுத்துக்கணும். வாசனை வரைக்கும் வறுத்துட்டு நல்லா மிக்சியில் பொடிச்சு சலிச்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து சக்கப்பழம் இருக்குல்லையா, சக்கப்பழ சொலையெல்லாம் எடுத்துட்டு அது கூட ஏலக்காய் போட்டு கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யில் தேங்காவெல்லாம் நல்லா வறுத்து அது கூட மண்டவெல்லம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம். இப்போ நம்ம முளைக்கட்டின ராகியை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது வறுத்துட்டு நல்லா பொடிச்சு சளிச்சு தான் நம்ம எடுத்து அந்த மாவை வச்சு தான் நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதனால் இதை வந்து நல்லா வாசனை வர வைக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை ஆறினோடனே நம்ம நல்லா திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து முளைக்கட்டின ராகியை வறுத்து நல்லா பொடிச்சாச்சு. இனி இதில் வந்து அந்த தோடு வந்து கொஞ்சம் திருன்னு இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம கொழுக்கட்டைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம சக்கப்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி ஒரு 10 பீஸ் கணக்காக மிக்சியில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் வந்து நம்மளோட ஜாக் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இனி வந்து நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அதை வச்சுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் எடுத்துட்டு ஒரு பாதி சின்ன அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் நம்ம வறுத்துக்கலாம். இதோட நான் கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா இப்போ பாருங்கள், நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் சக்கப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நெய்யோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ராகி மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ அந்த அரைச்சி வச்ச சக்கையை இதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி அது கூட நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறிட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த ராகி மாவு இருக்குல்லையா, நம்ம வந்து வறுத்து அரைச்சி சளிச்சு வச்ச ராகி மாவையும் இந்த சக்கப்பழ மிக்ஸையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இடம் சூடாக இருக்க போச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். வந்து ராகி மாவோட நம்ம வந்து சக்கப்பழம் அந்த மிக்சர் வந்து கலந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து ரொம்ப பிசுன்னு இல்லாமல் நம்ம உருண்டை பிடிக்க அளவுக்கு வந்துடுச்சு. ரொம்ப பிசுப்பாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கோங்க, பச்சரிசி மாவு. அதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான் வந்து இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வைக்க போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சீசன் கிடைக்கிற டைம் நம்ம செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ராகி பலாப்பழம் கொழுக்கட்டைக்கு நம்ம ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இனி வந்து இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் ராகி மாவு தான் நான் வந்து முளைக்கட்டி இது பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 1/2 கப் மாவே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 20 கொழுக்கட்டை இது பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க முடியும். இதை விட சின்ன சைஸாக கூட நீங்கள் பிடிச்சி இது பண்ணிக்கலாம். இனி நம்ம இதை வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்தில். இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. சுட சுட சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்குன்னு சக்கப்பழம், சர்க்கரை, தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கனால இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஜாக் ஃப்ரூட்டோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும்.
ஸோ வந்து நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.